கருத்து மட்டும் சொல்லுகிறேன். அது எப்படி போதி மரமாக மாறுகிறது என்று பாருங்க. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, இவ்வளவுதான் கவிதை. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, நிறைய பழங்கள் பூத்து தொங்குகின்றன என்பதற்காக ஆசையோடு கொய்யா மரத்தில் ஏறி இருக்கிறாய். அங்கிருந்து பார்ப்பதுதான் உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உலகம் மிகப்பெரியது. முதலில் கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. வாழ்க்கைக்கு நீங்கள் இதை போட்டு பாருங்கள். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாம் புரிந்த புரிதலில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்ப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை மஸ்னவி அப்படி சொல்லிவிட்டு போகிறது. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. யாரேனும் உங்களுக்கு புரிந்து தனக்கு புரியாத ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை என்று பேசுகிறார்களா? அவர்களிடத்தில் ஒரே விஷயம் சொல்லுங்கள், தயவு செய்து கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. இப்படி சொல்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க, நான் அசந்து போன வார்த்தை. இளைஞர்களிடத்தில், லட்சக்கணக்கான இளைஞர்களிடத்தில் இந்த சொல்லை நான் சேர்த்திருக்கிறேன், உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். என் போதி மரம் எனக்கு கொடுத்த கனிகளில் ஒன்று இந்த சொல். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. சொல். என்ன சொல்லுங்க, என்ன சொல் இது? இது சத்தியமா? உண்மையா? உண்மை, உண்மை. நீ எதை ஆழமாக தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது ஆசையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆழமான ஆழ் மனது அதை நாடுகிறதா? அதுவும் உன்னை நாடுகிறது. மரணம் கூட அப்படித்தான், விபத்து கூட அப்படித்தான், பகை கூட அப்படித்தான். உன் மனம் எதை நாடுகிறதோ அது உன்னை நாடுகிறது. யோசனைகளையும் எண்ணங்களையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் பிசிறான நெகட்டிவான உடன்பாட்டு முறையில் இல்லாத முரணான சிந்தனைகளை வரவிடக் கூடாது என்பதில் நான் தெளிவு பெற்ற இடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இத்தகைய பரந்த கூட்டத்தை தேடுகிறேன். இதோ நான் வருவதற்கு 2 மணி நேரம் காலதாமதமானாலும் இந்த கூட்டம் என்னை தேடிக்கொண்டிருந்தது என்பதுதானே, இதுதானே. ஒரு நான் கொஞ்சம் உயரமான பொண்ணு. இந்த திருவள்ளுவர் பஸ்ஸில் ஏறும்பொழுது அது ரொம்ப குட்டியாக இருக்கும், கால் முட்டி இடிச்சுக்கும். எனக்கு ஒரு 12 வருஷமாக பயம், பிரேக் போட்டால் முட்டி பேந்துருமோன்னு. ஆனால் பஸ்ஸில் பேரல, 2 வீலர் ஓட்டிகிட்டு போகும்போது கீழே விழுந்து முட்டி பேந்துருச்சு. இப்போ புரியுதா? நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது விழுந்துருவோமோ, நான் விழுந்துருவீங்க. விழக்கூடாது, விழமாட்டீர்கள். சொற்களில் கவனம். இந்த சொற்களில் கவனமும் சொல்லுகின்ற சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ள ஞானமும் புத்தகம் எனும் போதி மரம் எனக்கு தருகிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். ஒரு விஷயம் தெரியலங்கிறது ஒப்புக்கோங்க. மாணவர்கள், முன்னால் இருக்கிறவங்க கண்டிப்பா கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. திட்டாமலாம் அது ஒழுக்கமா நமக்கு கிடைக்காது. ஏன்னா தெரிஞ்சுக்கிற வேற வயசுல தெரிஞ்சுக்கல. 9th ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது +1 வந்து கேட்குற கெட்ட வார்த்தையில் தான் பதில் வரும். வந்தாலும் பரவாயில்ல. முட்டாள் பெண்ணே திட்டிக்கோ. விளையாடுறியா? விளையாடலை. திமுறா பேசுறியா? இல்லை. வம்பு பண்ணுறியா? கிடையாது, சொல்லிக் கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன், சொல்லிக் கொடு. அம்மா அப்பாவை கூட்டு வரேன், சொல்லிக் கொடு. எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, சொல்லிக் கொடு. எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டிக்கோ. வாழ்க்கை முழுவதும் நான் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை உன்னிடத்தில் வசை வாங்கி கொண்டு அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளாமல் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஞானம் புத்தகம் தருகிறது. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் வந்து விழுகின்ற பொழுது பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். சொற்களிலே உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமத்தை. ஏங்க, நேற்று ஏதோ ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கேன். இந்த பேரன்பு இந்த உலகத்தில் வேற எங்க கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வண்டி டிரைவ் பண்ணிட்டு போறேன். பசி, இப்பவும் பசியோட தான் நிற்கிறேன். சரியான பசி. முன்னால் ஒரு டெம்போ. அந்த டெம்போல ஃபுல்லாக பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. நல்ல மஞ்சளும் சிவப்புமாக ஆடை, கழுத்திலெல்லாம் ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கொண்டு மஞ்சள் முகத்தோடு குங்குமத்தோடு அப்படி போகிறாங்க. அந்த கூட்டம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. போயிட்டே இருக்கேன். அந்த அம்மா ஏதோ சாப்பாடு எடுத்து பச்சை பசுமையான இலையில் வைக்கிது. நான் வண்டி ஓட்டிகிட்டே போகிறேன். முன்னால் அது தெரியுது. நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? வண்டியை நிறுத்த முடியாது, ஹைவே. கார் கண்ணாடியை இறக்கிட்டு இப்படி கை நீட்டிட்டேன்.
தமிழ்நாட்டில் தான் இது முடியும். அவங்க உடனே இண்டிகேட்டர் போட்டு ஓரமா நிறுத்திட்டு அந்த தொன்னை இலையில் சாப்பாடு கொண்டு வந்து என்னை கை காட்டி நிறுத்தி இப்படி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த நாட்டை? நாடுங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. பாரதி பாரதி என்கின்ற போதி மரம் கிடைக்கிறதா வார்த்தை? நீ என்ன நான் என்ன? காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை நோக்க நோக்க களியாட்டம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார் சொல்லுவா? தமிழ் மண்ணில் இருந்து புறப்பட்ட நூல், பழந்தமிழ் நூல் போதி மரமாக நின்று எனக்கு சொல்கிறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோயும் தனிதலும் அவற்றோர் அன்ன சொல்லிக் கொடுக்குதே. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யார் சொல்லுவா? பொருள் புரிய வேண்டுமே. காலையில் 4 மணிக்கு எவனாவது சினிமா தேட்டர்ல போய் சினிமா பார்ப்பானா? ரசனை கெட்டு இருக்கிறோம் நாம் என்ற அர்த்தம். விடிய விடிய கூத்து பார்த்தவங்க தான் நாம். ஆனா 4 மணிக்கு முடிச்சுக்குவாங்க. எனக்கு புரியவே இல்லை. எங்க ஐயா தான் சொல்லுவார், பெரியார்தாசன், சினிமால உண்மையாவே மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான், அவனுக்கு பேர் ஹீரோ. குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளமாடா. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த தெளிவு எது கொடுக்கும்? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். புத்தகங்களை வாசிப்பதனால் சேது பந்தன படலம்னு ஒரு படலம் இருக்குங்க கம்ப ராமாயணத்துல. முடிஞ்சு அதை படிச்சு கடந்துருங்க. நான் ஏன் அதை இப்போ படிச்சேன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க சேது பாலம் இருக்குன்னு, இப்போ சொல்றாங்க இல்லைன்னு. என்ன அரசியல்னு தெரியலையே. ஆனா சேது பந்தன படலத்துல கம்பர் எழுதுறார். இப்போ இவ்வளவு பாருங்க, சொல் பாருங்க எப்படி இருக்கு. கடல் கவிச்சி நாத்தம் வீசக்கூடிய மீன்கள் உலவுகின்ற ஒரு பகுதி. மலை என்பது தேனும் மாணிக்கங்களும் வேர்களும் பஞ்ச மூலிகைகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் வீசக்கூடிய அற்புதமான பொக்கிஷம். இந்த அற்புதமான பொக்கிஷத்தை குரங்குகள் எடுத்துட்டு போய் கடல்ல போடுது. இவ்வளவுதாங்க காட்சி. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு கிடைக்கின்ற ஞானத்திற்காக அந்த எழுத்தாளன் அந்த சொல்லை அதில் போடுகிறார். இது வெறும் காட்சி தான். மலையை கொண்டு வந்து கடல்ல சாத்தனாங்க, அவ்வளவுதான். ஆனால் கம்பன் என்ன எழுதினான் தெரியுமா? வாழ்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன் நிலை தாழ்ந்து வீச்சமாக இருக்கக்கூடிய கடல் போன்ற சூழ்நிலைக்கு போய் சேர்ந்தாலும் அவர்கள் தன்னில் இருக்கக்கூடிய வாசனையை அந்த கடலில் கலந்து கடலை வாசனை திரவியமாக மாற்றுகிறார்கள் என்று பேசுகிறார். வாழ்ந்து கெட்ட, அதனால தானே சொன்னாங்க கெட்டாலும். இந்த சொல் கிடைத்த இடம். எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம், எத்தனையோ விஷயங்களை இந்த போதி மரம் எனக்கு தந்திருக்கிறது. நான் ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கிறேன், திருக்குரானை வாசிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், 4000 திவ்ய பிரபந்தத்தை வாசிக்கிறேன், தேவாரத்தை வாசிக்கிறேன், திருக்குறள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், புத்திலக்கியங்கள் என்று எல்லாவற்றையும் வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது. நான் இதை பெருமைக்காக சொல்ல இல்லை, எனக்கு 5 மொழிகள் தெரியும். 5 மொழிகளில் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எல்லா மொழிகளிலும் இருக்கிறது தான் நீதி. ஆனா என் தாய் மொழியாம் தமிழில் இருப்பது என்ன தெரியுமா? அகம் சார்ந்தவன் பேசினாலும் புறம் சார்ந்தவன் பேசினாலும் அந்த போதி மரம் எனக்கு தருகின்ற ஆழமான ஒன்று அறம். அறம் என்கின்ற போதனையை, எனக்கு ஞானத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது, இந்த நூல்கள் எனக்கு தருகின்றன. எல்லாவற்றையும் படித்து கடந்து விடுங்கள். படித்து கடப்பதற்கு என்ன இருக்கிறது? நான் காரல் மார்க் ஜென்னி பற்றி ஒரு புத்தகம் படிக்கிறேன். இதுவரைக்கும் நான் தெரியாத ஒரு விஷயத்தை அந்த புத்தகத்தின் ஒரு வரி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 800 பக்கங்கள் கொண்ட புத்தகமா இருக்கலாம். உங்களுக்கான ஞானம் எங்க தெரியுமா கிடைக்கும்? 782வது பக்கத்துல கிடைக்கும். ஆனா அந்த 781 பக்கமும் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. அந்த வரிக்கான முதலீடு அது. நான் பாருங்க, ஜென்னி தொற்று நோய், ஈரல் தொற்று, நுரையீரல் தொற்று, இப்ப இருக்கிற பேண்டமிக் மாதிரி கொரோனா தொற்று, அந்த மாதிரி ஒரு தொற்று. கார்ல் மார்க்ஸ்க்கும் அதே தொற்று. 2 பேரும் சேரவே கூடாது, தனித்தனியா போட்டு வச்சிருக்காங்க பெட். அந்த பொண்ணு எழுதுறா, அந்த பொண்ணுடைய எழுத்து அதுல கொஞ்சம் இருக்கு, அந்த டைரி குறிப்பு இருக்கு அந்த புக்ல. அவ எழுதுறா, வெளியில ஏங்கல்ஸ் வரார், உள்ள போகாதீங்கிறா. ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் சேரக்கூடாது, சேர்ந்தா யாராவது ஒருத்தர் செத்து போயிடுவாங்கம்மா.
அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இளம் காதலர்களைப் போல வாழ்க்கை எங்கெங்கோ தொலைத்து விட்டு இந்த முதிய காலத்தில் 2 பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். உயிரோடு இருப்பதை விட இந்த கணம் அவர்களுக்கு முக்கியமானது. நாம் உள்ளே செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறாள் மகள். சொன்னதுபடிக்கே ஜென்னி இறந்து போகிறாள். உள்ளே போய் பார்க்கிறான், ஜென்னி இறந்து கிடக்கிறாள். வெளியில் வந்து காரல் மார்க்ஸினுடைய தோழன் ஏங்கல்ஸ் என்ன அறிவித்தான் தெரியுமா? காரல் மார்க்ஸும் செத்து போனான். அதன் பிறகு காரல் மார்க்ஸ் 2 ஆண்டுகள் இருந்தார். ஆனால் அந்த வினாடியை பார்த்தவுடன் காரல் மார்க்ஸும் செத்து போனான் என்றான் இல்லையா? காரல் மார்க்ஸ் சாவுக்கு ஏங்கல்ஸ் எழுதினான். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லோரும் காரல் மார்க்ஸை தான் பெரிய இதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். காரல் மார்க்ஸ்க்கு சற்றும் குறையாத எழுத்து ஏங்கல்ஸ் சொன்னது. தன் நண்பனுக்காக அவன் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் தன் பணம், தன் பதவி, தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் காரல் மார்க்ஸ்க்காக தந்தவன் ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸுடைய நூல் வந்திருக்கிறது, தொகுப்பு வந்திருக்கிறது, நான் வாங்கி வைத்திருக்கிறேன். முடிந்தால் படித்து கடந்து விடுங்கள். ஏங்கல்ஸ் சொன்னான், இந்த நாள், இந்த மணி நேரம் என் நண்பன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டான். சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம் என்று சொல்லுகிறான் ஏங்கல்ஸ். எனக்கு காரல் மார்க்ஸ் மரணத்தை விட மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்த சொல். சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம். சொற்கள் நமக்கு கிடைக்கின்றன, நமக்கான தேடல் நமக்கு வாய்க்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை நமக்கு அர்த்தம் உள்ளதாக வந்து சேர்கிறது. இதற்காகத்தான் இதை பேச வந்தேன். பெர்னாட் ஷா சொல்கிறான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம். புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. வாழ்கின்ற அந்த வினாடி வரைக்கும் வாழ்வது என்றால் என்ன? நான் 4, 5, 6 என்று இந்த வரிசையின் படியில் நான் பெற்ற இந்த போதி மரத்தின் கீழே நான் பெற்ற ஞானத்தை பிழிந்து இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். ஆசிரியர்கள் மட்டும்தான் ரகசியங்களை சொல்வது உண்டு, படைப்பாளர்களும் சொல்லிவிடுகிறார்கள். இந்த உலகம் வஞ்சகமானது. ஒருத்தங்கிட்ட கேளுங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி தர மாட்டாங்க.